ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது அக்டோபர் 24th அண்ட் 25th கரண்ட் அஃபேர்ஸ். ஆல்ரெடி 23rd கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நம்ம வீடியோ மேக் பண்ணியிருக்கோம், போய் பாருங்க. வாங்க ஃபர்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். கேரளா கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிஎம் ஸ்ரீ திட்டத்துக்கு வந்து ஃபைனலி அப்ரூவ் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? இதனால கேரளாவில் இருக்கிற அதாவது அலையன்ஸ் கவர்மெண்ட் கூட்டாட்சியில் இருக்கிற 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்குள்ளார பிரச்சனை வந்திருக்குது. பட் அது முக்கியம் இல்ல. பட் பிஎம் ஸ்ரீனா என்ன அப்படின்றது தான் இப்ப அது நேஷனல் எஜுகேஷன் பாலிசிய இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு திட்டம். இது என்ன பண்ணும்னா, மாடல் ஸ்கூல்ஸ் ஒரு பிளாக்லயும் 2 மாடல் ஸ்கூல்ஸ் உருவாக்கும். ஓகேங்களா? அது வந்து அந்த சுத்தி இருக்கிற பிளாக்குக்கே வந்து ஒரு முன்மாதிரியான ஸ்கூல்ஸா இருக்கும். இதன்படி கிட்டத்தட்ட ஒரு 85,00,000லேருந்து ரூ. 1,00,00,000 வரைக்கும் அதுக்கான ஃபண்ட் அலோகேட் பண்ணுவாங்க. இது வந்து 14,500 ஸ்கூல்ஸ் கிட்டத்தட்ட வந்து எங்க நாடு முழுக்க இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்க. ஓகேங்களா? இது வந்து சமகர சிக்ஷா அபியான்ற அந்த திட்டத்துக்கு உள்ளார வர்ற ஒரு பைலட் ஒரு முன்மாதிரி ப்ராஜெக்ட் மாரி, அப்கிரேடட் ப்ராஜெக்ட் மாரி. ஓகேங்களா? இதோட ஃபோக்கஸே வந்து என்னன்னா, ஒரு மாடல் ஸ்கூல்ஸா உருவாக்கணுன்றது தான். அந்த சுத்து வட்டார பிளாக்குக்கே. ஓகேங்களா? சரி, இதனால என்ன மத்த கவர்மெண்ட்டுக்கு, அதாவது ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ்க்கு என்ன இதனால பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிஎம் ஸ்ரீ திட்டம் இருக்கிற அந்த ஸ்கூல்ல வந்து பார்த்தீங்கன்னா, முன்னாடி பிஎம் ஸ்ரீ திட்டம் இந்த ஸ்கூல்ல இருக்கு அப்படின்னு ஒரு போர்டு வைக்கணும். 2வது அது எவ்வளோ ஃபண்டு அதுக்காக அலோகேட் பண்ணியிருக்காங்கன்ற போர்டும் இருக்கும். 3வது பிரைம் மினிஸ்டரோட ஃபோட்டோஸ் இருக்கணும். ஸோ, அதனால பிஜேபி ஆளாத மத்த கட்சிகள்ல இருக்கிற மாநிலங்கள்ல அத எதிர்க்கிறாங்க அப்படின்னு ஒரு நியூஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ, அதனால தான் வந்து எதிர்க்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனா, இதுல 2 விஷயம் இருக்குது. இப்ப கேரளா எதுக்குறதுக்கு காரணம் இது. பட் தமிழ்நாடு எதுக்குறதுக்கு காரணம் 3 லாங்குவேஜ் ஃபார்முலா அப்படின்னு சொல்றாங்க. ஸோ, நேஷனல் எஜுகேஷன் பாலிசில இருக்கிற சின்ன சின்ன பிரச்சனைகளால ஒரு ஸ்டேட்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 6 ஸ்டேட்ஸ் மட்டும் எதிர்த்துட்டு இருந்துச்சு. இப்போ ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா, கேரளா வந்து அதுக்கு ஓகே சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் 2வது கரண்ட் அஃபேர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய வர்த்தக அமைச்சர் வந்து பார்த்தீங்கன்னா, ஜெர்மனிக்கு போயிருக்காரு. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூரோப்பியன் யூனியன்ல வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க கூட ட்ரேட் டாக்ஸ்க்காக போயிருக்காரு. ஸோ, அதுல வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, எந்த ஒரு நாடுமே வந்து இந்தியாவ இந்த ட்ரேட் டீலுக்காக எங்கள நிர்பந்திக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் எத சொல்ல வர்றாருன்னா, ஆக்சுவலா இந்தியாவுக்கும், அமெரிக்காவுக்கும் ஒரு ட்ரேட் டீல்ல நெறைய பிரச்சனை போயிட்டு இருக்கு. அதுல வந்து பார்த்தீங்கன்னா, 50% இம்போர்ட் டியூட்டி வந்து அமெரிக்கா நம்ம இந்தியா மேல போட்டிருக்கு. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவோட டெய்ரி அண்ட் அக்ரி ப்ராடக்ட்ஸ வந்து இந்தியாவுல நீங்க விடணும் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா சொல்லுது. பட் ஆனா இந்தியா வந்து அமெரிக்காவோட டெய்ரி அண்ட் அக்ரி ப்ராடக்ட்ஸ இந்தியாவுக்குள்ளார விட்டோம்னா, மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் இந்தியால இருக்க லோக்கல் ஃபார்மர்ஸுக்கு அப்படின்றது ஒரு விஷயம். 2வது விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவுல இருக்கிற கவுஸோட ஃபீட் சிஸ்டம்னு ஒண்ணு இருக்கு. இப்ப நம்ம ஊர் பக்கம் இருக்கிற மாடுங்களுக்குலாம் நம்ம என்ன போடுவோம்? புல்லு போடுவோம். இல்லன்னா அடர் தீவனம்ன்ற அந்த தவிடு, புண்ணாக்கு அந்த மாரி போடுவோம். பட் ஆனா அமெரிக்கால இருக்க கவுஸ்ல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, மீட் பவுடர் நெறைய கவுஸு குடுக்குறாங்க. அதாவது வந்து அந்த கறிய வந்து ஒரு தூள் தூளாக்கி ஒரு பவுடரா நெலைமையில அத வந்து மாடுகளுக்கு குடுக்குறாங்க. ஸோ, அதனால வந்து அது நான்வெஜ் மில்க்கு. என்ன மில்க்கு? நான்வெஜ் மில்க். ஓகேங்களா? மில்க்னாவே வெஜ் தான். பட் ஆனா இது வந்து ஒரு நான்வெஜ் மில்க்கு அப்படின்ற மாரி நம்ம இந்தியன் கவர்மெண்ட் சொல்லுது. ஸோ, இதனால வந்து பார்த்தீங்கன்னா, இது உள்ளார இத வர்றதுக்கு தடை அதாவது இன்னும் அவங்க இந்தியன் கவர்மெண்ட் வந்து அலோவ் பண்ணல. ஸோ, இதனால வந்து அவங்க அப்ப உங்களுடைய பொருட்களுக்கெல்லாம் 50% நாங்க டியூட்டி போடுறோம். 50% இம்போர்ட் டாக்ஸ். இது ஒரு காரணம். 2வது காரணம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ரஷ்யாவோட ஆயில வந்து பார்த்தீங்கன்னா, பெரிய க்ரூட் ஆயில வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கோம்ல்ல. ஸோ, அதுவும் ஒரு காரணம். சரி, ஓகேங்களா? ஓகே. 3 ரோஜ்கர் மேளா அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா, இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு மத்திய கவர்மெண்ட்ல குடுத்ததுக்கு ஒரு மேளா மீன்ஸ் ஒரு ஒரு பெரிய விழா மாரி வச்சு நடத்தி, கிட்டத்தட்ட 51,000 பேருக்கு வேலைவாய்ப்பு, அதாவது பணி நியமனம் குடுத்துருக்காங்க. ஸோ, அதுல வந்து பிரதமர் மோடி அவர்கள் சொல்லியிருக்காங்க,
யுபிஎஸ்சில வந்து படிக்கிறவங்க பிரிலிம்ஸு, மெயின்ஸு, இன்டர்வியூ கிளியர் பண்ணவங்க வந்து பார்த்தீங்கன்னா, சர்வீஸுக்கு போயிடுவாங்க. ஐஏஎஸோ, ஐபிஎஸோ சம்திங் எந்த ஒரு சர்வீஸ்க்கு போயிடுவாங்க. பட் இன்டர்வியூ வரைக்கும் போயிட்டு பாஸ் ஆயிட்டு ஃபெயில் ஆயிட்டு இருப்பாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா, நல்லா டேலண்டடா இருந்திருப்பாங்க. பட் ஆனா அவங்களுக்கு எந்த வேலையும் கிடைக்காம இருக்கும்ல பார்த்தீங்களா? அவங்கலாம் போயி இந்த பிரதீபா சேது அப்படின்ற போர்ட்டல்ல அவங்கள பதிவு பண்ணிப்பாங்க. ஸோ அந்த போர்ட்டல்ல இருக்கிறத வச்சு அந்த போர்ட்டல பார்த்து தனியார் கம்பெனிங்க அவங்கள பெரிய பெரிய போஸ்ட்டுக்கு தேர்ந்தெடுத்துப்பாங்க. ஸோ யுபிஎஸ்சி இன்டர்வியூல நீங்க ஃபெயில் ஆனாலுமே உங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த போர்ட்டல் பேர் என்னது? பிரதீபா சேது. யுபிஎஸ்சில இன்டர்வியூ வரைக்கும் போன ஆஸ்பிரண்ட்ஸுக்காக உருவாக்கப்பட்டது. ஓகேங்களா? 3 கொஸ்டின். ஏசியான் அதாவது ஏசியான் இந்தியா மாநாட்டுல காணொளியில பங்கேற்கும் காணொளி மூலியமா பங்கேற்கிறாரு பிரதமர் மோடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏசியான்னா என்னன்னா, கிட்டத்தட்ட ஒரு 10 நாடுகள் சவுத் ஈஸ்ட் ஏசியால இருக்கிற ஒரு 10 நாடுகள் சேர்ந்து உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு தான் ஏசியான். இது வந்து ஆக்சுவலா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஃப்ரீ ட்ரேட் ஏரியாவுக்காக உருவாக்கப்பட்டது. அங்க இருக்கிற எல்லா கண்ட்ரீஸும் வந்து ஃப்ரீயா ட்ரேட் பண்ணிக்கிறதுக்காக. இது வந்து 1992ல உருவாக்கப்பட்டது. இப்போ வந்து சமிட் நடக்குது. எப்பன்னா அக்டோபர் 26லேருந்து 28 வரைக்கும் நடக்குது. ஓகேங்களா? இதுல வந்து இந்தியா வந்து அசோசியேட். இந்தியா வந்து என்ன அசோசியேட்னா, டிஃபென்ஸ் அசோசியேட். டிஃபென்ஸுக்கும் அப்புறம் ட்ரேடுக்கும். ஓகேங்களா? டிஃபென்ஸ் என்னன்னா ஒண்ணு, இந்த 10 நாடுகளுக்கும் இந்தியா வந்து மிலிட்டரி சம்மந்தப்பட்ட ட்ரெய்னிங் குடுப்போம். மிலிட்டரி சம்மந்தப்பட்ட ஒரு பயிற்சிகள்லாம் வந்து கடற்பயிற்சிகளோ, இல்ல வான்வழி பயிற்சிகளோ அதெல்லாம் நம்ப மிலிட்டரி டை அப்ஸ் குடுப்போம். அப்புறம் ட்ரேட் டீல்ஸும் நம்ப அவங்க கூட இருக்கிறோம். இன்னொரு முக்கியமான காரணம், இந்தோ பசிபிக் ரீஜியன்ல பீஸ் அதாவது வந்து இந்தோ பசிபிக்னா இந்தியன் ஓஷனுக்கும், பசிபிக் ஓஷனுக்கும் நடுவுல இருக்க அமைந்த இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அமைதி நிலவறதுக்காக அதுக்கும் நம்ம வந்து இந்தியா கூட இருக்கிறோம் அவங்க கூட. ஓகேங்களா? இந்தியாவோட ஆக்ட் ஈஸ்ட் பாலிசின்னு ஒண்ணு இருக்கு. என்ன பாலிசி? ஆக்ட் ஈஸ்ட் பாலிசி. அந்த பாலிசியால தான் ஏசியான்ல நம்ம இணைஞ்சோம். ஓகேங்களா? அடுத்தது, ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்குவதை நிகழாண்டு இறுதிக்குள் இந்தியா நிறுத்திவிடும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. பட் இந்தியா வந்து அதுக்கு எந்தவித ரிப்ளையும் குடுக்கல. ஓகேங்களா? ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்தியா, அமெரிக்கா ட்ரேட் டாக்ஸ் வந்து கிடப்பில இருக்குது. ஸோ, அதனால வந்து பார்த்தீங்கன்னா, 50% இம்போர்ட் டியூட்டி போட்டுட்டுருக்கோம். ஸோ, இந்தியா வந்து ரஷ்யா கிட்ட வாங்குற அந்த ஆயில நிறுத்தலைன்னா, குறைச்சிக்கலன்னா, தொடர்ந்து இது நீடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ, எதுக்கு ரஷ்யாவ வந்து வாங்குற ஆயில நீங்க நிறுத்தணும் அப்படின்னு சொல்றாருன்னா, ரஷ்யாவுக்கும், உக்ரைனுக்கும் போர் நடக்குது. அதுக்கு இந்தியாவும், சைனாவும் பை பண்ற இந்த க்ரூட் ஆயில் மூலியமா தான் ரஷ்யாவுக்கு மிகப்பெரிய வருமானமே உருவாகுது. ஸோ, அதுலருந்து தான் அந்த காசுலருந்து தான் அவங்களுக்கு தேவையில்லாத போர்ல ஈடுபட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு அவரு சொல்றாரு. ஓகேங்களா? ஸோ, சைனாவும், இந்தியாவும் தான் ரஷ்யாவோட மிகப்பெரிய க்ரூட் ஆயில் இம்போர்டர்ஸ் கிட்டத்தட்ட 2.1 மில்லியன் பெர் டே பேரல்ஸ்ல வாங்குறாங்க சைனா. நாம வந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 மில்லியன் பேரல்ஸ் வாங்குறோம். ஓகேங்களா? பெர் டேக்கு ஓகேங்களா? ஸோ அந்த அளவுக்கு நம்ம பர்ச்சேஸ் பண்றோம் ரஷ்யன் ஆயில. ஸோ அதனால அத நீங்க குறைச்சீங்கன்னா தான் இந்த 50% இம்போர்ட் டியூட்டிய நாங்க குறைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இன்டைரக்ட்டா சொல்றாரு. இவர் ஆக்சுவலா இத எதுக்கு சொல்றாருன்னா, மேபி இது ஒரு ஸ்ட்ராட்டஜி. இப்ப வந்து ர அமெரிக்கா வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு $20 ட்ரில்லியன் எக்கனாமிக்கு மேல வந்து இருந்து ஒரு நம்பர் 1 பொசிஷன்ல இருக்கு. 2வது பொசிஷன்ல சைனா இருக்கு. அடுத்தது இந்தியா, ஜப்பான் அந்த மாரி நாடுகள் இருக்கு. இதுல என்னன்னா வந்து பார்த்தீங்கன்னா, இத தொடர்ந்து இந்த இம்போர்ட் டியூட்டீஸ்லாம் நம்ம மேல அதாவது வந்து அமெரிக்கா மேல வரி நிகழ்த்துறாங்க. பட் அவங்க மேல நம்ம திருப்பி நிகழ்த்தலன்னா, நாம அடுத்த 3வது இடத்துக்கு போயிடுவோம். அதனால தான் நான் வந்து இந்த வரி விதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இது என்னன்னா வந்து ஒரு பயமுறுத்துறது. இந்த அமெரிக்காவோட நம்பி தான் எல்லா ஒரு பொருளாதாரமும் இருக்குன்றத ஒரு அச்சுறுத்தல காட்டுறதுக்காக அவர் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்றேன். ஓகேங்களா? ஸோ நாம ஆனா இதில முக்கியமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது 50% இம்போர்ட் டியூட்டி எதுக்கும், ரஷ்யாவோட க்ரூட் ஆயில அதிகமா இம்போர்ட் பண்றது சைனாவும், இந்தியாவும். ஓகேங்களா? ஸோ அத நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது கியான் பாரதம் அப்படின்னு ஒரு ஸ்கீம் இருக்கு. ஒரு மிஷன் இருக்கு. அது என்னன்னா வந்து, இந்த ஓலைச்சுவடிகள்லாம் இருக்குல்ல, இந்தியால இருக்கிற ஒட்டுமொத்த அனைத்து மொழிகள்ல இருக்கிற ஓலைச்சுவடிகள் எல்லாம் டிஜிடைஸா மாத்த போறாங்க. அதாவது வந்து ஓலைச்சுவடிகள் எங்கேயோ இருந்தா, அதுல என்னன்னு படிக்க தெரியாம, அது வெறும் பேப்பரா இருந்தா யாரும் படிக்க மாட்டாங்க. அத டிஜிடைஸ் பண்ணி,
ஆன்லைன்ல போட்டு வச்சுட்டோம்னா, நேஷனல் டிஜிட்டல் ரெபாசிட்டரின்ற பிளாட்ஃபார்ம்ல போட்டு வச்சுட்டோம்னா, எல்லா நாடுகளும் பார்த்துக்கலாம். உலகம் முழுக்க இருக்கிற எல்லாரும் நம்மளுடைய கல்ச்சரல் ஹெரிடேஜ், நம்மளுடைய கலாச்சாரத்தோட தன்மைய வந்து பார்த்தீங்கன்னா, பன்முகத்தன்மைய வந்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றதுக்காக, கியான் பாரதம்னு ஒரு மிஷன் அந்த ஸ்கீம் மூலியமா கிட்டத்தட்ட 20 இன்ஸ்டிடியூஷன் கூட மெமரண்ட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் போட்டு, இத வந்து டிஜிடைஸ் பண்றதுக்கும், அத வந்து பிரிசர்வ் பண்றதுக்கும், கன்சர்வேஷன் பண்றதுக்கும் ஒரு ஒரு எம்ஓயு போட்டிருக்காங்க இந்தியன் கவர்மெண்ட். ஓகேங்களா? ஸோ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது கியான் பாரதம் ஓலைச்சுவடி. ஓகேங்களா? ஜப்பானோட நியூ பிரைம் மினிஸ்டரா சானே டக்காய்ச்சி அப்படின்றவங்க வந்து பதவி ஏத்திருக்காங்க. இவங்க தான் ஃபர்ஸ்ட் வுமன் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் ஜப்பான். இவங்க பிரைம் மினிஸ்டரா பதவி ஏத்த உடனே, அவங்களுடைய டிஃபென்ஸ் ஸ்பெண்டிங் அதாவது வந்து ராணுவத்துக்கு அவங்க ஸ்பெண்ட் பண்றது வந்து 2% இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்க. ஜிடிபிலேருந்து 2%, அதாவது அவங்களுடைய ஆண்டு வருமானத்திலேருந்து 2% வந்து எதுக்கு? ராணுவத்துக்காகவே செலவு பண்றாங்க. ஓகேங்களா? ஸோ இந்தியாவோட ஜிடிபி பெர்சன்டேஜ் என்னன்னு பார்த்தா, இந்தியாவுதும் கிட்டத்தட்ட அதேதான். 1.9 டூ 2.3%. இது ஒரு ஒரு வருஷம் வருஷம் ஃப்ளக்சுவேட் ஆகுது. ஓகேங்களா? இதுக்குள்ளார தான் இருக்குது. இந்தியாவும் கிட்டத்தட்ட அதே டிஃபென்ஸ் ஸ்பெண்டிங் தான் பண்றோம். இவங்க பதவி ஏத்த உடனே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு டிஃபென்ஸ அதிகரிக்கிறதுனாலுமே குவாட் போன்ற அதாவது குவாடுன்ற ஒரு அமைப்பு இருக்கு. இந்தியா, ஆஸ்திரேலியா, ஜப்பான், யுஎஸ் இந்த 4 நாடுகள் சேர்ந்தது தான் குவாட்ரிலேட்டரல் அந்த அமைப்பு. இந்த அமைப்புலாம் சேர்ந்து இந்தோ பசிபிக் ரீஜன்ல ஒரு அமைதி நிலவுறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு இது. இதுல வந்து நாங்க முக்கியத்துவம் குடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நாம இதுல தெரிஞ்சுக்க வேண்டியதுன்னா, ஜப்பானோட ஃபர்ஸ்ட் வுமன் பிரைம் மினிஸ்டர் யாருன்றது குவாட்ரிலேட்டரல் அந்த குவாட் அமைப்ப பத்தி பேசியிருக்கிறாங்க. 3வது அவங்களோட டிஃபென்ஸ் பெர்சன்டேஜ் என்ன? நம்மளுடைய டிஃபென்ஸ் பெர்சன்டேஜ். இதெல்லாம் தான் நம்ம ஓகேங்களா? தேங்க் யூ. அடுத்த வீடியோல பார்ப்போம்.